ம். இத ஒரே நேரத்துல குடுத்தாக்கா, அந்த விவசாயி அதாவது நகைகள அதை இத கடன் வாங்கி வெளியில வட்டிக்கு வாங்கி சாகுபடி பண்றான். அவனுக்கு குறிப்பிட்ட காலத்துல இந்த பயிர் இழப்பீட்டுத் தொகை கிடைச்சுச்சுன்னா, அந்த வட்டியில இருந்து அவன் மீள்றதுக்கும், அந்த கடன திருப்பி குடுக்கறதுக்கும் அவனுக்கு வாய்ப்பு நேரம். ஆனா அது அந்த வாய்ப்ப செய்யறதில்ல அரசாங்கம். உங்களுக்கு கடந்த ஆண்டுக்கான இன்சூரன்ஸ் பணமே இன்னும் வரலன்னா, இன்னும் வரல. இந்த ஆண்டுக்கான இன்சூரன்ஸ் பணம் என்பது இந்த அரசாங்கம் இன்னும் 4-5 மாதங்கள் தான். ம். இந்த கடந்த ஆண்டு 9ஆம் ஆண்டினுடைய இன்சூரன்ஸ் பணம், 10ஆம் ஆண்டினுடைய இன்சூரன்ஸ் பணம், இதெல்லாம் அந்த ஆண்டே முடிய போகுது இன்னும் 10 நாள்ல. ஆமா. அப்ப உங்களுக்கு இந்த அடுத்த ஆண்டுன்னு இன்னொரு கேலண்டர் இயர் வந்துருமே. அது இப்ப நடப்பு தாளடி சம்பா தாளடி பருவத்திற்கு மாவட்ட ஆட்சியர்கள்லாம் அந்தந்த மாவட்டத்துல இத்தனாம் தேதிக்குள்ள காப்பீட்டு தொகையை செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் காப்பீட்டு தொகையை செலுத்தி காப்பீட்டு உறுதி பண்ணியிருக்கோம். ஆனா சென்ற ஆண்டு பணமே இதுவரை வராத நிலையில இந்த ஆண்டிற்கான பணம் எப்போது வரும், எப்படி வரும், சந்தேகம்லாம் எங்ககிட்ட எழதான் செய்கிறது. டிசம்பர் 15 இப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கடன் வாங்காதவங்க உங்க இன்ஸ்டால்மெண்ட்டை உங்க தவணையை கரெக்டா கட்டிடுறாங்க. அது அந்த இது டைம்ல கட்டாட்டி போனா அந்த தகுதி இழந்துடுறோம்ல. அதனால உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பை நீங்க செலுத்திடுறீங்க. மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு தான் உங்களுக்கு சேர மாட்டேன். இவ்வளவு பாதிப்புக்கு பிறகு அரசு அடுத்து என்ன செய்யணும்? இப்ப ஒரு IAS அதிகாரிகளுடைய குழுவெல்லாம் அனுப்பி எல்லா இடத்துலயும் சோதனைகள்லாம் செய்து அங்க என்ன நடைபெற்றது கணக்கீடெல்லாம் அரசு எடுப்பதாக ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அரசு இனி என்ன செய்யணும் உங்களுக்கு? ஐயா, ஹெக்டேருக்கு 8000 ரூபாய் தரேங்கிறாங்க. ஹெக்டேருக்கு 8000 ரூபாய்னா ஏக்கருக்கு 3200 ரூபாய். நாங்க 9000 ரூபாய் நிகர நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு ஏக்கருக்கு 15000 ரூபாய் எங்களுக்கு நிவாரண தொகையா வேணும்னு நாங்க கேட்கிறோம். 3200 ரூபாய் நிவாரண தொகையா தரோங்கிறாங்க. இதுக்கு IAS அதிகாரிகள்லாம் அவர் தஞ்சைக்கு வந்த IAS அதிகாரி சுப்பராஜ் அவர்கள் இந்த தூர்வாராத காரணங்களால தான்